ஏன்னா கோல்டன் டெம்பிள் கிட்ட வந்தாச்சு. இது இல்லாமல் இங்கே தான் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கிச்சன் கூட இந்த இடத்துல தான் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஹோலி வாட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர். நம்ம வந்து டெம்பிளுக்குள்ளே நம்ம சொல்லுவாங்க. அதாவது ஹோலி ஃபெஸ்டிவலில் வந்து இங்கே ஹோலா ஃபெஸ்டிவல் கட்டியிருக்கிற அந்த கோவில் பார்த்திங்கன்னா 160 kg கோல்டு கோட்டிங் வந்து இது நல்லாயிருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா சைடில் போயின்னு இருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்வீட் ஒன்று கொடுப்பாங்க. ரொம்ப அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துங்கிறீங்க. கொடுத்தா அவங்க திரும்ப நம்பிக்கையாக கொடுப்பாங்க. பாருங்கள், இதுதான் அந்த பிரசாதம். 500 வருஷம் பழமையான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் வந்து அந்த காசு கூட எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், தண்ணி கொடுத்து கூட வந்து இவ்வளோ ஒரு அன்பாக கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து இருப்பாங்க. அதை வாங்கி வந்து இது மாதிரி ஹோலி வாட்டர் எடுத்துன்னு வீட்டுக்கு போங்க. ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 450 கிலோமீட்டர் டிஎல்ல நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5வது ஸ்டேட்டான பஞ்சாபுக்கு நம்ம வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. பஞ்சாபோட கேபிட்டலான அம்ரித்சரில் தான் இப்போ நம்ம இருக்கிறது. இங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீக்கியர்களின் புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு கோல்டன் டெம்பிள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து ரொம்பவே நல்லா இருக்குமா. அந்த கோல்டன் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ். பஞ்சாப்கே அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஐகானிக் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம வந்து அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இதுக்கு வந்து ஹர்மந்திர் சாஹிப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா தர்பார் சாஹிப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த குருத்வார் வந்து எப்படி இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா கேமராலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஃபோனே இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் எப்படியோ நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். இது இல்லாமல் இங்கே தான் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கிச்சன் கூட இந்த இடத்துல தான் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே பாஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் கிட்ட வந்தாச்சு. இப்போ கோல்டன் டெம்பிளோட ஹிஸ்ட்ரியை இப்போ நம்ம வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த கோல்டன் டெம்பிள் உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுன்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீட்டாக கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட காலில் வந்து நீட்டாக கழுவிட்டு அப்புறம் நம்மளோட தலையை பார்த்தீங்கன்னா நீட்டாக கவர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. அதாவது சிங்கெல்லாம் வந்து இந்த டர்பன் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து இந்த தலையை பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக கவர் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளவே போகணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. இல்லை அதே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 என்ட்ரன்ஸ்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த 4 என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் பேதம் இதெல்லாமே வந்து ஒரு சமம்ன்ற மாதிரி தான் வந்து இந்த 4 என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் டெம்பிளில் கட்டியிருக்காங்க. இந்த கோல்டன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பழமையான ஒரு கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5வது குருவான நானக் குரு அர்ஜுன் சபா தான் வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1581 பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் டெம்பிளோட முதல் தளத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது கட்டுறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 8 வருஷங்களாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அப்போது வற்றி போய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. 8 வருஷம் கழிச்சு தான் வந்து இது ஃபுல்லாக வந்து இந்த வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் வந்து ஹோலி வாட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர். நம்ம வந்து டெம்பிளுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம முங்கிட்டு தான் நம்ம வந்து உள்ளாவே போகணும் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ஹோலி வாட்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதாவது இந்த பஞ்சாபுக்கு பார்த்திங்கன்னா அம்ரித்சர் அன்றதுக்கான பேரே பார்த்திங்கன்னா இந்த குளத்தினால தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேர். அதாவது அம்ரித்சர் அன்றதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அம்ரித் அண்ணா அமிர்தம், சர் அண்ணா சரோவர், அதாவது வற்றாத குளம் அன்றதுக்கான அர்த்தம் தமிழில். இந்த கோல்டன் டெம்பிள் சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த கோல்டில் கட்டியிருக்கிற அந்த கோவில் பார்த்திங்கன்னா 160 kg கோல்டு கோட்டிங் வந்து இது கோல்டன் டெம்பிள் ஃபுல்லாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கோல்டோட ப்ரைஸ் மட்டுமே வந்து 50 crores அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேர். இந்த கோல்டன் டெம்பிள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது வந்து ஒரு இந்து டெம்பிள், அதாவது இது வந்து ஒரு சிவன் டெம்பிளாக இருந்துச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா சிங் வந்து இல்லை, இது வந்து எங்களோட கோயில் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. 16th century பார்த்திங்கன்னா 4வது குருவான குரு ராமதாஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முகல் எம்பையர் வந்து கிஃப்டாக வந்து இந்த லேண்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் இந்த டெம்பிள் லேண்டு பார்த்திங்கன்னா சீக்கியர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் வந்து முன்வைக்கிறாங்க. கோல்டன் டெம்பிளுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு புனித நூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளே வந்து ஒரு புக் இருக்குது. அந்த புக்கோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு கிராண்ட் சாஹிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாஸ்டர் புக் பை தி டீச்சர் அன்றதுக்கான தான் அர்த்தம் இந்த குரு கிராண்ட் சாஹிப் என்ற அந்த புக்குக்கான அர்த்தம். ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கான ஒரு 4 ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அது என்னென்னா ஃபெஸ்டிவல்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோலா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோலி ஃபெஸ்டிவல் தான் வந்து இங்கே ஹோலா ஃபெஸ்டிவல்ன்றாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா இந்த
டெம்பிளுக்கான ஃபெஸ்டிவல். லாரி என்ற ஒரு ஃபெஸ்டிவல், பஞ்சாபோட நியூ இயர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பைசன் பஞ்சமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது சரஸ்வதி பூஜை தான் வந்து இவங்க பைசன் பஞ்சமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இங்கே ஃபேமஸ் இல்லைங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிச்சன் கூட இந்த கோல்டன் டெம்பிளில் இருக்குது. நான் அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போக போக சொல்கிறேன். அங்கே எவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல் என்டையராக வந்து இங்கே வேலை பண்ணுறாங்கன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போக போக சொல்கிறேன் பாஸ். இப்போ நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயத்த வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து இப்படி போய் இங்கே அப்போ நான் பார்த்தேன் இங்கே சுற்றிக்கின்னு அப்புறமா இங்கே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் டெம்பிளுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனுங்க தான் இருக்குது. ஆனால் சின்ன மீனுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று கூட இல்லை இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம கீழே இறங்கக்கூடாதுன்றது ஒரு ரூல்ஸு. நம்ம எதுவுமே வந்து இந்த மீனுக்கு கூட எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு போர்டே போட்டிருக்காங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்துருந்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா சைட்லேயே போயின்னு இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோல்டன் டெம்பிளுக்கு உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு லேடிஸ்க்குன்னு சொல்லிட்டு 2 லைன் போயிருக்காங்க. ஆனால் கூட்டம் வந்து அலமுதுது. இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு அப்புறம் வெளியே வந்து பார்க்கலாம். ஏன்னா உள்ளே கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்வீட் ஒன்று கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேமராலாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே வீடியோ எடுக்கலை. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா எங்கே கொடுக்குறாங்கன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்களேன். ஒரு வழியாக நம்ம பார்த்திங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம உள்ளே போய் வெளியே வந்தாச்சுங்க. ஆனால் இங்கே வந்து எப்போனா ஒரு நாள் மட்டும் இந்த கூட்டம் இருக்காதுங்க. எப்போவுமே வந்து இந்த கூட்டம் வந்து இன்னும் அதிகம் தான் ஆகும், தவிர்த்து கம்மியாகாதான். அதாவது லட்சக்கணக்கில் வந்து இந்த கோல்டன் டெம்பிளை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து விசிட் பண்ணுறாங்களாம். அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஆனால் வெயில் டைம்லலாம் வந்தால் இந்த இடத்துல வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். இவங்க பாருங்களேன், இப்படி சுற்றி அப்புறம் நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு அப்புறம் தான் வந்து வெளியே வரணும். இப்போ நீங்கள் வந்து என்ன பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது பஜனைன்னு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இந்த பஜனை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து காசு டொனேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டன் டெம்பிளில் கொடுத்த பிரசாதம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு நம்ம வந்து பே பண்ணணும். இங்கே வந்து டோக்கன் கொடுப்பாங்க. நம்ம வந்து பே பண்ணிட்டு மேலே தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரசாதமே கொடுப்பாங்க. இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு போய் அந்த கோல்டன் டெம்பிளில் கொடுத்தா அவங்க திரும்ப நம்மளுக்கே கொடுப்பாங்க. பாருங்கள், இதுதான் அந்த பிரசாதம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எதனா வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம இதுவே வீட்டுக்கு கூட வாங்கிட்டு போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கேன் எடுத்துன்னு வந்து இந்த ஹோலி வாட்டர் கூட நம்ம ஃபில் பண்ணி கூட எடுத்துன்னு போகலாம். யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேன் வந்து வெளியே வைப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஹோலி வாட்டர் எடுத்துன்னு வீட்டுக்கு போங்க. இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 500 வருஷம் பழமையான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த மரம். ஆனால் இது என்ன பேருன்றது இங்கே எதுவுமே வந்து போடல. அதாவது போட்டிருக்காங்க, பட் எங்கே போட்டிருக்காங்க எனக்கும் தெரியல. போர்டெல்லாம் தேடி பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து ஒருத்தர் கேட்டதுக்கு இது வந்து அவ்வளோ பழமையான மரம் அப்படின்னு கூட சொன்னாங்க. இங்கே பாருங்களேன், அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காசுங்கள்லாம் போட்டு செதற விட்டுருக்காங்க எல்லா பக்கம். ஆனால் நம்மளால் வந்து அந்த காசு கூட எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மரத்துக்கு சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டும் போட்டு அதே மாதிரி கிளாஸும் போட்டுக்கிறாங்களா. அதனால் வந்து இது யார் வச்சுருக்காங்க அவங்க தான் எடுக்க முடியும். நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்க்க தான் முடியும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், தண்ணி குடித்து கூட வந்து இவ்வளோ ஒரு அன்பாக கொடுக்குறாங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில். இங்கே வந்து எல்லாம் இங்கே கூட்டுறது பெருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வாலண்டியர் தான். இங்கே யாருமே வந்து வேலைக்காரங்களே இல்லை. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து அவங்களே முன் வந்து வேலை பண்ணுறாங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிங்கங்கள்லாம் வந்து எல்லாம் கூட்டமாக இருந்து ஏதோ பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ எலெக்ஷன் போதும், அதான் நம்ம வந்து உள்ளே போக முடியல. ஏன்னா கேமராஸ் எல்லாம் அலோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்க, இதுதான் வந்து லங்காராலாம். அங்கே பார்க்க சின்னதாக இருக்குது, ஆனால் இது ரொம்ப பெருசுங்க லங்காரா. அதுக்கு வந்து இங்கே ஒண்டி வச்சுருக்குறாங்க. இதுக்கு நம்ம பேக் போகிறோம். அடுத்து இப்போ நம்ம வந்து இந்த லங்காராலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அதுதான் லார்ஜஸ்ட் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் டெம்பிள் பார்த்திங்கன்னா நைட்டில் எப்படி இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ இங்கே முடிஞ்சிச்சு. நம்ம வந்து பார்ட் 2 வந்து அந்த லார்ஜஸ்ட் கிச்சனில் பார்க்கலாம்.